தமிழ் சினிமால 80-90களில் புகழ்பெற்ற இயக்குனரா வலம் வந்து வருதாங்க இயக்குனர் ஆர் வி உதயகுமார். 1988 பிரபு கார்த்திக் நடிச்சு வெளியான உரிமை கீதம் படம் மூலம் தமிழ் சினிமால இயக்குனரா அறிமுகமான ஆர் வி உதயகுமாருக்கு முதல் படமே பெரிய ஹிட் கொடுத்ததுங்க. அதை தொடர்ந்து கிழக்கு வாசல், சின்ன கவுண்டர், சிங்காரவேலன் அவர் எடுக்கிற படம் எல்லாம் வெற்றி படமாக. ஒரு நாள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஆர் வி உதயகுமாரை கூப்பிட்டு, சின்ன கவுண்டர் படம் பார்த்தேன், பிரமாதமா இருக்கு, எனக்கு ஒரு கதை இருந்தா சொல்லுங்க, நாம சேர்ந்து படம் பண்ணலாம்னு சொல்லியிருக்காரு. அப்ப ஆர் வி உதயகுமார், சார் உங்களுக்கு ஒரு சூப்பரான பிரம்மாண்டமான கதை வச்சிருக்கேன், ஆனா படம் பெரிய பட்ஜெட், கிளைமேக்ஸ்ல 20-30 ஹெலிகாப்டர்லாம் தேவைப்படும், நீங்க ப்ரொடியூசர் யாருன்னு சொல்லுங்க, படம் பூஜையை போட்டு ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சூப்பர் ஸ்டாரும் 4-5 ப்ரொடியூசரை ரெக்கமெண்ட் பண்ணிருக்காரு. எல்லாம் கதையை கேட்டுட்டு பட்ஜெட் ஓவரா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஏவிஎம்க்கு படம் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, அவங்க கிட்ட கேட்கலாம் சூப்பர் ஸ்டார் சொல்ல, ஏவிஎம்மும் கதை கேட்டு பண்ணலாம்னு படம் பூஜையும் போட்டிருக்காங்க. அந்த படத்துக்கு டைட்டில் தான் ஜில்லா கலெக்டர். இந்த படத்துல ரஜினிகாந்த், கார்த்திக் நடிக்க ஒப்பந்தம் பண்ணி ஆர் வி உதயகுமார் ஏவிஎம் கிட்ட ஃபுல் பேமெண்ட் வாங்கியிருக்காரு. ஆனா இந்த பட பூஜை ஆரம்பிச்சதுல இருந்து படப்பிடிப்பு தள்ளி போயிட்டே இருந்திருக்கு. படத்தோட எதிர்பார்ப்பு அதிகமா இருந்ததுனாலையும், சில நடிகர்களோட ஏற்பட்ட மனக்கசப்புனாலையும், பட்ஜெட் அதிகமா இருந்ததுனாலையும் ஏவிஎம் நிறுவனமும் சூப்பர் ஸ்டாரும் இந்த படத்தை கைவிட்டுடலாம்னு முடிவு பண்ணிருக்காங்க. இதை கேட்ட ஆர் வி உதயகுமார் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளானதுனால சூப்பர் ஸ்டார் என்ன சொல்லிருக்காருன்னா, நீங்க எனக்காக ஒரு படம் பண்ண வேண்டாம், உங்க படத்துல உங்க கதையில நான் நடிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு ஆர் வி உதயகுமார் ஒரு கண்டிஷன் போட்டிருக்காரு. நான் எடுக்கிற படத்துல உங்களுக்கு ஜீன்ஸ் பேண்ட்லாம் கிடையாது, கடைசி வரை வெள்ளை வேஷ்டி தான், நடுவுல ஜீன்ஸ் பேண்ட் போடணும்னு அடம் பிடிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு சரின்னு ஒத்துக்கிட்டு நடிச்சிருக்காரு சூப்பர் ஸ்டார். அந்த படம் தான் எஜமான். இந்த படத்துல சூப்பர் ஸ்டார், மீனா, நெப்போலியன், நம்பியார், மனோரமா, கவுண்டமணி, செந்தில்னு பல முன்னணி நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. இந்த படம் கிராமத்து சப்ஜெக்டா இருந்தாலும் வசூல் ரீதியா மாபெரும் வெற்றி படமா பட்டி தொட்டிலாம் மக்கள் பார்த்து கொண்டாடின படங்க.